திமுகவோட மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வீட்டில் இன்னைக்கு காலையிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேயே பார்த்தோம், காலையில் அட்வொகேட் சரவணன் போனார், அப்புறம் ஆர்எஸ் பாரதி போனார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆர் ராசா போயிருக்காரு. இப்படி தொடர்ந்து படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. இது எதற்காக அவர் மீது இந்த மாதிரி இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட் பண்றாங்கன்னு தெரியல. இது பழிவாங்கல் நடவடிக்கையா அப்படிங்கிறது தெரியல. திமுக தொண்டர்களிடையே இது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்ப திமுக எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா, முதல்வர் ஜோசப் விஜயை விமர்சிச்சு ஜென்சி அந்த இதுலேருந்து ஒருத்தர் பேசினாரு. உடனே அடுத்த நாள் காலையிலேயே அதிகாலையிலேயே போய் அவர் வீட்டில் அருளானந்தமா ஏதோ ஒரு பேர் ஏதோ அவரை போய் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு தான் உடனே கட்சியினர்லாம் போய் போலீஸ்காரர்கள்ட்ட விளக்கம் கேட்டு இது பண்ணாங்க. அதாவது இந்த விமர்சனங்களை எல்லாம் கூட இவர்கள் தாங்குவதில்லை அப்படின்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப பாஜக காரங்களே எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க சோசியல் மீடியா போஸ்ட்டுக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, சட்டசபையில தைரியமாக கேள்வி கேட்டார் ஏவா வேலு. அதை கண்டு ஆடி போனதான் அந்த கட்சி தாவேக்கா. அதுவும் விஜயை இப்படி பார்த்து கேள்வி கேட்ட உடனே அடுத்த நாளே இவங்க ரெய்டு. இது அப்பட்டமான பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு. நீங்க சென்ற ஆட்சியிலே கூட இடி ரெய்டு வரும் பொழுதோ மற்ற விஷயங்கள் வரும் பொழுது அந்த வீட்டில் சங்கீதா ஹோட்டலுக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த வீட்டில் காவ காத்துட்டு இருப்பார் ஆர்எஸ் பாரதி. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரை வேற வெளியில் உள்ளே விட மாட்டாங்க. அதனால வெளியில் சேரை போட்டு சுகர் மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ஒரு சுகர் மாத்திரை பிபி மாத்திரைலாம் எடுத்தோன்னா அதெல்லாம் உட்காந்துருப்பார். என்ன விட மாட்டேங்கிறேன், இதற்கெல்லாம் கண்டு நாங்கள் அஞ்சுவோமா என்ன. ஏன்னா இதை முடிச்சுட்டு போய் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாகணும். வேற யாரும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாலே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்காக வந்துடுறாரா? இல்லை உண்மையிலே எந்த கணக்கு அளவுக்கு இவனு எடுத்துட்டு போறானோ, நம்ம கட்சிக்கே கணக்கு தெரியாத அளவுக்கு இவன் ஏதாவது சம்பாரிச்சு வச்சிருக்கிறானா என்னன்னு அதை கண்காணிப்பதற்காக வருகிறாராங்கிறது நமக்கு தெரியாது. பார்ட்டி ஃபண்ட சொல்றீங்க? கணக்கு காட்டியிருப்பாங்களா, மேலிடத்துக்கு இவ்வளவு கணக்கு காட்டி உங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு அளவு அப்படின்னு அந்த ஷேரிங்ல இவ கொஞ்சம் அதிகமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த தாஸ்தாவேஜுகளை அதிகமாக லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துட்டு போதா, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக பார்ட்டியிலேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்றது மாதிரி மெல்டிங் பாயிண்ட் சரவணன் வெளியில என்ன உள்ள விடுவீங்களா மே கம்மின்ங்கிறாரு. இல்லை நான் அவருடைய அட்வொகேட்டு தான் அப்படிங்கிறாரு. அட்வொகேட்டாவது அட்வொகேட்டா இருந்தா வெளியில ஏறான் வென்று அப்படின்ட்டாங்க. ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களாங்கிறத இவர் பார்க்க வந்திருக்காராம். அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்ன உடனே இவர் போனா போகுது அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அதெல்லாம் தான் செக் பண்ண வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதி சுகர் மாத்திரை பிபி மாத்திரையோட அவர் அங்கே வந்துட்டாரு. அடுத்தது ராஜா அவர் கேளுப்பா அப்படின்னு தான் அண்ணன் சொல்லிட்டாரு. Honorable MP is waiting outside. Can he come inside? அப்படின்னு அவருடைய பிஏ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு போலீஸார் எல்லாம் தமிழ்நாட்டு போலீஸ் தான். தமிழில் சொன்னா புரியும். இப்போ நீங்கள் திராவிடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கன்னு. Do you know who am I? அப்படின்னு டிஆர் பாலு பேசுனது உங்களுக்கு தெரியும். வந்திருக்கிறது முகமது அலி, முத்துக்கருப்பன் தான், எல்லாம் நம்ம ஆளுக தான். ஆனா அவர் இங்கிலீஷ்ல தான் டிஆர் பாலு கேள்வி கேட்டார். ஐயோ கொள்றாங்களே அந்த அரெஸ்ட் மீடியாவுக்காக சார். அது ஏன்னா இந்தியா முழுக்க இருமொழி கொள்கையை ஏற்றவர்கள், அதனால அந்த மொழியை பயன்படுத்த ஏன் நீ பிடிஐக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியாம போயிடும் அப்படின்னு. இவனுக்கு என்ன இவனு வாயில நல்ல வார்த்தையா வந்துட போகுது அப்படின்னு ஐயோ கொள்றாங்களே அங்க அது மாதிரி பேசணும்னு இங்க ஒன்னே Honorable MP is waiting in கேட்ல இருக்கு. அது அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பாவம். அதுக்கப்புறம் எல்லாருமே அது ஏதோ கடையை திறந்த உடனே இன்னைக்கு இலவசம் நீங்க பக்கெட் பிரியாணி இன்னைக்கு ஆஃபர் கொடுக்குறோன்னு சொன்னா எல்லாம் நிக்கிறது மாதிரி கதவை திறந்த உடனே கடைக்காரன்னு ஒரு 7-8 பேர் நீ எல்லாம் வராதப்பான்னு ஒரு ஆள் இங்க வர்றத காண்டாயிட்டு அவன் எக்ஸ்ட்ரா ஏதாவது 2-3 கேஸை எழுதி வச்சுட்டு போறான். நீ கிளம்புடா அப்படின்னு அப்புறம் வேவனு எல்லாம் விரட்டி விட்டு நான் போய் என்னென்ன பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. என்ன கேஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையில சொல்றாங்க, கரூர்ல ரோடே போடாம ஒரு 3.5 கோடி ரூபா பைசா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க.
இது திமுகவுக்கு புதுசா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க நானும் யோசிச்சேன். அவங்க ஜீனி சாக்கு கரப்பாம்பூச்சி எறும்பு ஜீனியை சாப்பிட்டுச்சு, கரப்பாம்பூச்சி எலி தின்னுட்டு அது தின்னுட்டு முதல்ல இருக்கிறதுனால கூவத்தை கிளீன் பண்ண முடியலன்னு இது போல பல கதைகளை நம்ம பார்த்தவனுக்கு போடாத ரோடுக்கு காசு என்ன புதுசா. மின்சாரத்துறை அமைச்சரும் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமான ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தண்டராம்பட்டுல ஒரு பாலம் கட்டியிருந்தாங்க, 16 கோடி ரூபாயில கட்டினாங்க. 3 மாசம் தான் இனாகரேட் பண்ணி, அடிச்ச மலையில எல்லாம் சப்ஜாடா எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பாலம் கட்டியிருக்காங்களான்னே உங்களுக்கு நீங்க பூத கண்ணாடி வச்சு தேடணும். இப்ப அது மாதிரிலாம் ஒரு வலுவான பாலத்தெல்லாம் கட்டலையா? இது மாதிரி கணக்கு காட்டுறதுக்கு எவ்வளவோ அடிச்சிருப்பாங்க, அதுல எவ்வளவோ ஒதுக்கி இருப்பாங்க. கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் இதுல இப்ப நீங்க சொல்லும் பொழுது ஒரு பக்கம் ஏவாவில வீட்டுல ரெய்டு, இன்னொருத்தர் மின்சாரத்துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான வெள்ளை அறிக்கையை நிர்மல்குமார் வெளியிட்டாரு. அது குறித்து நம்ம விரிவாக நாளைக்கு அதை ஒரு செய்தியாக பார்க்கணும். ஆனா மிக சாதாரண மக்களுக்கு புரியும்படி அவருடைய பிரசன்டேஷன் இருந்தது அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்கள்ல அவரை விமர்சிப்பவர்கள் கூட நல்ல விதமா அவர் பிரசன்டேஷன் கொடுத்திருக்காரு. எளிதாக இவங்க எப்படி மக்களை ஏமாத்தி மின்சார கட்டண உயர்வு கொடுத்தாங்க, அந்த உயர்வின் மூலம் உண்மையிலே துறைக்கு எவ்வளவு வந்தது, இவங்க பாக்கெட்டுக்கு எவ்வளவு போனது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது குறித்து நாளைக்கு நம்ம விரிவாக பார்க்கணும். ஏன்னா இவங்களது ஒரு தொடர்கதை தானே திமுக. இப்ப இன்னைக்கு ஏவாவேலு, நாளைக்கு செந்தில் பாலாஜி, அடுத்தது துரைமுருகன், இப்படியே ஒவ்வொரு அமைச்சரா போக வேண்டியது தானே. 32 துறைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் அதெல்லாம் சொல்லுவேன்னு, நாங்க அதற்கான நடவடிக்கை எடுப்போம், மக்கள் பணத்தை நாங்கள் தொட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம்னு ஜோசப் விஜய் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது போல நடக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே ஹார்ட் டிஸ்க்லாம் வேற காணா போச்சு. காணா போன ஹார்ட் டிஸ்கை மீட்டிருக்காங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல அதற்கான தரவுகள்லாம் இருக்குதா இல்லை அதை அழிச்சிட்டு நான் எச்சி தொட்டு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கை கொண்டு கொடுத்துருக்காங்களாங்கிறது போதான் தெரியும். அதுல ஏதாவது செட்டிங்கா அப்படின்னு நம்ம கேட்க, செட்டிங்கா அப்படிங்கிறது மாதிரி இருக்குதா இல்ல உண்மையிலேயே நடவடிக்கை எடுப்பதற்கான முனைப்பு இருக்கிறதாங்கிறத போக பார்ப்போம்.